தமிழகத்தில் முதன்முறையாக தஞ்சையில் கொப்பரை தேங்காய்களை காய வைக்க சூரிய உலர்கலன் கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் நெல்லுக்கு அடுத்தபடியாக தென்னை அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. பட்டுக்கோட்டை, பேராவூரணி போன்ற பகுதியில் தென்னை மரங்கள் அதிகளவில் உள்ளன. இந்த பகுதிகளில் தயாரிக்கப்படும் கொப்பரை தேங்காய்கள் பல்வேறு எண்ணெய் ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தேங்காய்களை தரையில் உலர்த்தி வெயிலில் காய வைத்து அவற்றை கொப்பரையாக தயார் செய்ய விவசாயிகளுக்கு ஒரு வார காலமாகிறது. இதனால் காலவிரயம் ஏற்படுவதுடன் தேங்காயில் பூஞ்சை ஏற்பட்டு நஷ்டமும் ஏற்படுகிறது. இந்நிலையில் சூரிய ஒளி உலர் கலன் கூடாரம் மூலம் தேங்காய்களை காய வைக்கும் முறையை வேளாண் துறை அறிமுகப்படுத்தியது. பேராவூரணி புனல்வாசல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மரிய மைக்கேல் தம்முடைய தோட்டத்தில் சூரிய ஒளி உலர்கலன் கூடாரத்தை அமைத்துள்ளார். வெயிலில் காய வைப்பதை விட இதன் மூலம் ஒரு மாதத்தில் 2 மடங்கு தேங்காய்கள் காய வைக்க முடிவதாகவும் இதனால் வருவாய் அதிகரிப்பதாகவும் விவசாயி மரிய மைக்கேல் தெரிவித்தார். 20 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. வருடத்திற்கு 150 காயில இருந்து 175 காய் ஒரு மரத்துக்கு நான் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உடைச்சு போட்டோம்னாக்க அதை காய வைக்கிற வெளியில காய்ஞ்சிச்சுனாக்கா 10 நாள் ஆகும். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த உலர்களத்துக்குள்ள நான் போட்ட பிற்பாடு ஒரு 5 நாள் 6 நாளையிலே நல்லா கொப்பரை பியூரா என்ன ஆற்ற அளவுக்கு ஒரு தரமான கொப்பரையாகும். அப்புறம் பியூரா நம்ம ஒயிட் மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டா கிடைக்குது. அதனால மார்க்கெட்ல எனக்கு ஒரு மற்ற கொப்பரையை விட எனக்கு கிலோவுக்கு 2 ரூபாய் கூட கிடைக்குது. தமிழகத்திலேயே முதன்முறையாக தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சூரிய ஒளி உலர்கலன் கூடாரம் மூலம் தேங்காய் மட்டுமின்றி சிறு தானியங்களும் காய வைக்கலாம் என்று வேளாண் துறை உதவி இயக்குநர் ஈஸ்வர் தெரிவித்தார். இந்த தென்னையில கொப்பரா தயாரிக்கக்கூடியது முக்கியமான தொழில் இங்கே. ஆக இந்த கொப்பரா தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதாவது சாதாரண மழை காலத்திலேயோ இரவுலேயோ கொப்பரா தயாரிக்கக்கூடிய முறை தயாரிக்கிறது கஷ்டம். அதாவது உலர்கலன் மூலம் காய வைக்கக்கூடிய கொப்பரா தரமானதா இருக்கும். பகல்லையும் சரி இரவுலையும் நீங்க கொப்பரையை காய வைக்க முடியும். அதாவது சாதாரண சூரிய ஒளி மூலம் அந்த சூரிய ஒளி உள்ள வாங்கிட்டு வெளியே விடாது. அதனால இரவுலையும் கொப்பரை உள்ளே இருக்கலாம், கொப்பரா தயாராகிட்டே இருக்கும். ஒரு கூடாரம் அமைக்க 1 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி அரசு இந்த கூடாரம் அமைக்க 50% மானியம் அளிக்கிறது.